ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் வெளியில் கடைக்கு போயிட்டு வந்தோம். அதனால தான் சாப்பிட்றதுக்கு மணி பாருங்கள் 4:30 தானே. மணி 4 ஆயிடுச்சு. வந்து இப்போ அவசரமாக பாருங்கள், ட்ரெஸ்ஸை கூட இன்னும் கலட்டலை. நான் போடுற ட்ரெஸ்ஸை கூட கலட்டலை. அப்படியே வந்த உடனே கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சி ஒயிட் ரைஸ் வச்சாச்சு. அப்புறம் மிளகு ரசம் வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா காளான் கிரேவியும் வச்சாச்சு. இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச்சு. உண்மைக்குனே சொல்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அந்த உடனே எல்லாம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மட்டும் கிச்சனுக்குள்ளே தான் போகணும். இப்படிங்காதீங்க, உங்களே சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உட்காந்து செல்ல பார்க்குறீங்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டேவும். அவங்க ட்ரெஸ்ஸை கரெக்டாக முடியாத அளவுக்கு உட்காந்து செல்லில் முங்கிட்டாங்க. ஆனால் பாருங்கள், நம்ம போய் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம தான் போய் ட்ரெஸ் சேஞ்சே நான் பண்ண முடியல. போய் நைட்டு மாற்றி சமைக்கலான்னு பார்த்தேன். பார்த்தா மணி 4 ஆயிடுச்சு. ஐயோ, எல்லாம் பசங்க கட்டிங்கமாக இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு டக்குன்னு சமைச்சாச்சு. அதான் ஒயிட் ரைஸு, ரசம், பன்னீர் கிரேவி இதுதான் செய்ய முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே செய்கிறதுக்கு வந்து என்ன சொல்கிறது, டைம் இல்லை. ஏன்னா அப்போ நான் போனால் அப்போ நைட் சாப்பாடுக்கு டைம் வந்துடும். அதனால் இது மட்டும் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யாராருக்கெல்லாம் அந்த காளான் கிரேவி பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு காளான் கிரேவி ரொம்ப பிடிக்கும். மிளகு ரசம் வச்சுருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னடா தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க, 13 தண்ணி. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட லன்ச். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன லன்ச் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லி நான் கேட்பேன்.